Navin Cedar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பொதுவாக மத்திய பட்ஜெட் வேலை நாட்களில் தாக்கலாகும். இதையொட்டி பொருளாதாரம், பங்குச்சந்தை, தங்கம், அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்கள் விலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். சமீப ஆண்டுகளாக பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருவது நடைமுறையாக இருக்கிறது. இந்த ஆண்டு இதே தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவது அனைவரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய வரலாற்றில் 27 ஆண்டுகளுக்கு பின் ஞாயிற்றுக்கிழமையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கு முன் 1999 அப்போதைய மத்திய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா ஞாயிறன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இப்போது மீண்டும் அதே போன்ற சூழல் உருவாகியுள்ளது. 9வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை பார்லியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் நடுத்தர வர்க்க மக்களுக்கு இன்னமும் எளிமையான வரி சலுகைகள் கொடுக்குமா, வரலாறு காணாத விலை உயர்வை எட்டிய தங்கம், வெள்ளி விலைக்கு விடை கொடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் விலை ஓரளவு குறையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதேபோல் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தைகள் இயங்காது. ஆனால் நாளை பட்ஜெட் அறிவிப்பை ஒட்டி மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தையில் சிறப்பு வர்த்தகம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகிறது.